மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கிற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கிற கத்தார்ல இருக்கிற பஹ்ரைன்ல இருக்கிற சவுதியில இருக்கிற அமெரிக்காவினுடைய பேசஸ்களை குறி வச்சு ஈரான் தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கறத ஈரான் இன்னைக்கு சொல்லி இருக்காங்க. 1.2 லட்சம் இடத்துல இருந்து சைபர் அட்டாக் பண்ணி இருக்காங்க. அதுலயுமே குறிப்பாக ஈரானினுடைய டெலிகாம குறி வச்சு தான் இந்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க. மீண்டும் சவுதி அரேபியாவினுடைய படைகள் யமன்ல இருக்கிற யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற படைகள் மேல சுமார் 14 வான்வெளி தாக்குதல் இன்றும் சவுதி அரேபியா செஞ்சிருக்காங்க. ஈரானினுடைய ஏவுகணை படைகள் அரபு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய பேசஸ்களை குறிவச்சு தாக்குதல் நடாத்துவதற்காக உரிய பிரதேசங்களுக்கு இப்ப கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கு. நேற்றிரவு போராட்டம் கொஞ்சம் வலுவடைஞ்ச நேரங்களை வந்து சிறப்பு ராணுவ படைப்பிரிவுகளை இந்த போராட்டக்காரர்களை அதாவது கிளர்ச்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக அவர் ஈரானிய மக்களினுடைய ஒற்றுமையை அந்த இடத்துல அவங்க பறைசாற்றி இருக்காங்க. அதை நீங்க இந்த புகைப்படத்துல பார்க்கலாம். ஆக ஈரானினுடைய மக்கள் தொடர்ச்சியாக ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு செலுத்தி கொண்டு வராங்க. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். பிப்ரவரி மாதம் இஸ்ரேல் ஈரான் மேல நேரடி தாக்குதல் தொடுக்க இருப்பதாகவும் அதற்கான முன்கூட்டிய ஏற்பாடுகளை செய்வதற்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு செல்லவிருப்பதாகவும் பல தகவல்களை வெளியிட்டாங்க. அந்த அடிப்படையில பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்ப அமெரிக்காவுல இருக்கார். அமெரிக்காவுல இருக்கிற இந்த நேரங்கள்ல ஈரானுக்குள்ள ஒரு போராட்டம் ஒன்று நடந்து கொண்டு வருது. அந்த போராட்டம் வந்து ஒரு கலவரமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில சமூக ஊடகங்கள்ல குறிப்பாக இஸ்ரேல் ஆதரவு பெற்ற அமெரிக்கா ஆதரவு பெற்ற ஊடகங்கள் ஈரான்ல பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியாக கட்டமைத்து கொண்டு வராங்க. இந்த நேரங்கள்ல டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய வேலையை காட்டுறதுக்கு ஆரம்பிக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுக்குள்ள ஜனநாயக முறையில போராடுற போராட்டக்காரர்களை தொடர்ந்து ஈரான் சுட்டால் உடனடியாக அமெரிக்கா அவர்களை மீட்பதற்கு ஈரானுக்குள்ள என்டர் ஆக வேண்டி வரும். அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, லாக்ட் அண்ட் லோடட் அப்படின்னு சொல்லி எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு இருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க ஈரானை டிரெக்டா இப்ப தாக்க போறோம், அதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லித்தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டு இருந்தார். இந்த ட்வீட்டை வந்து எக்ஸ்ல போட்டதுக்கு பின்னர் ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு உச்ச கவுன்சிலின் தலைவராக இருக்கிற அலி லாரிஜானி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு தெளிவாக புரிந்து விட்டது என்ன நடக்குது ஈரானுக்குள்ள அப்படிங்கிறது. அதாவது இப்ப ஈரானுக்குள்ள நடக்கிற போராட்டம் எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. இந்த போராட்டங்களை தொடக்கி வச்சது மொசாடாக இருக்கும், அமெரிக்காவாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு. பட் இத இப்ப வந்து சந்தேகம் இல்லை, அது 100% தெளிவாகிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா மக்களுக்கு சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அளவுக்கு நிலைமையை மோசப்படுத்தினது உங்களினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப். உங்களினுடைய போர் வீரர்களை பற்றி, உங்களினுடைய ராணுவ வீரர்களை பற்றி உங்களுக்கு கவலை இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இறுதியாக ட்ரம்பே இருப்பார் அப்படின்னு சொல்லி அலி லாரிஜானி சொல்லி இருக்கிறது. எதை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னா, மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கிற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கிற கத்தார்ல இருக்கிற பஹ்ரைன்ல இருக்கிற சவுதியில இருக்கிற அமெரிக்காவினுடைய பேசஸ்களை குறி வச்சு ஈரான் தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கறத ஈரான் இன்னைக்கு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு படி மேல போய் இதை கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக ஈரானினுடைய மிசைல் படைகள் அதாவது ஈரானினுடைய ஏவுகணை படைகள் அரபு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய பேசஸ்களை குறி வச்சு தாக்குதல் நடாத்துவதற்காக உரிய பிரதேசங்களுக்கு இப்ப கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கு. அந்த இடங்கள்ல இருந்து அமெரிக்காவினுடைய பேசஸ்களுக்கு நேரடி தாக்குதல்கள் மூலமாகவே ஈரான் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. ஆக அமெரிக்காவினுடைய இந்த தகவலை தொடர்ந்து ஈரான் தங்களுடைய ராணுவ மூமெண்ட்ஸ் அதாவது ராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறதுக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ஈரானுக்குள்ள நடந்து கொண்டு வர போராட்டம் கொஞ்சம் வலுவடைஞ்ச நிலையில போயிருந்தாலும் பெரிய அளவிலான மக்கள் இந்த போராட்டங்களை பங்கு பெறல. சிறிய சிறிய குழுக்களை வச்சு மொசாடினுடைய உளவாளிகள் இந்த தகவலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத i24 நியூஸ் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மொசாடாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கடையில வந்து ஈரான்ல மேற்கு லோரஸ்தான் பிரதேசத்துல நேற்றிரவு கொஞ்சம் வீரியமாக இந்த போராட்டங்கள் அஸ்னா அப்படிங்கிற காவல் நிலையத்தை குறி வச்சுதான் இந்த போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அங்க இருந்த வாகனங்களையும் தீயிட்டு கொளுத்தி இருக்காங்க. அந்த காவல் நிலையத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற ஆயுதங்களை
கைப்பற்றத்துக்கு முயற்சி செஞ்ச போது, போராட்டக்காரர்கள் அதை கைப்பற்ற முயற்சி செஞ்ச போது ஈரானினுடைய காவல் படை அந்த இடத்துல அவங்கள கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு விடல, பிளாக் பண்ணிட்டாங்க. நேற்றிரவு போராட்டம் கொஞ்சம் வலுவடைஞ்ச நேரங்களை வந்து சிறப்பு ராணுவ படைப்பிரிவுகளை இந்த போராட்டக்காரர்களை, அதாவது கிளர்ச்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக நேற்று இரவுல இருந்து நாடு தழுவிய ரீதியில ஈரான் இறக்கி இருந்தாங்க. அதன் பிறகு வந்து ஈரான்ல போராட்டங்கள் சற்று தனிஞ்ச நிலையில இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே இன்னைக்கு வந்து பெரிய அளவுல போராட்டங்கள் எந்த இடத்துலயுமே இடம் பெறல அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் ஒன்றாக கெர்மான் பிரதேசத்துல இன்னைக்கு வந்து காசிம் சுலைமானியினுடைய 6வது நினைவு நாளாக இருக்கு. அந்த அடிப்படையில இன்று கெர்மான் மாகாணத்துல அவருடைய அடக்க ஸ்தலம் எங்க அடக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருந்தாங்க. அவர் ஈரானிய மக்களினுடைய ஒற்றுமையை அந்த இடத்துல அவங்க பறைசாற்றி இருக்காங்க. அதை நீங்க இந்த புகைப்படத்துல பார்க்கலாம். ஆக ஈரானினுடைய மக்கள் தொடர்ச்சியாக ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு செலுத்தி கொண்டு வராங்க அப்படிங்கிறதும் இதுல இருந்து நமக்கு தெளிவா புலனாகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த அமைதியின்மைக்கு மத்தியில், அதாவது ஈரான்ல போராட்டங்கள் இவ்வாறு நடந்து கொண்டு வர இந்த நேரங்கள்ல வந்து இஸ்ரேலினுடைய சேனல் 12 ஒரு கருத்தொண்டை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஈரான் மேலையும் லெபனான் மேலையும் வெஸ்ட் பேங்க்ல இப்ப வந்து ஹமாஸினுடைய வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற இன்டெலிஜென்ட் தகவல் மொசாட்டுக்கு போயிருக்கு. அந்த அடிப்படையில வெஸ்ட் பேங்க்லையும் யுத்தத்தை நடத்துறதுக்கும் இஸ்ரேல் தயாராகி கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில வெஸ்ட் பேங்க்ல வந்து நிறைய ராணுவ வீரர்களை இப்ப வந்து இஸ்ரேல் குவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போன்று லெபனான் மேலே ஈரான் மேலே முறை நேரத்துல தாக்குதல் நடத்துவதற்கும் இஸ்ரேல் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களையும் சேனல் 12 வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் வந்து ஒரு சேட்டலைட் வானத்துக்கு அனுப்பினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு முக்கியமான காரணமாக மத்திய கிழக்கு கண்காணிக்கிற யுத்த சூழ்நிலையின் போது தங்களுடைய வீரர்களுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப வசதிகளையும் அந்த சேட்டலைட்ல இருந்து வழங்குறாங்க. இதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அவங்க இந்த சேட்டலைட்டை விண்ணுக்கு ஈரான் ஏவும் பொழுது உலகம் முழுவதிலேயுமே இருந்து கிட்டத்தட்ட 1.2 லட்சம் இடத்துல இருந்து சைபர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுலயுமே குறிப்பாக ஈரானினுடைய டெலிகாம குறி வச்சுதான் இந்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க. பட் இந்த தாக்குதலை சைபர் பாதுகாப்பு துறை வெற்றிகரமாக முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதை ஈரான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த டெலிகாம் தாக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சைபர் அட்டாக் நடந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஈரான் இப்ப ஏவின சேட்டலைட் வந்து ரஷ்யாவில் இருந்துதான் ஏவினாங்க. இருந்த போதிலும் ஈரான்ல இருந்துதானே தகவல்கள் அதிகமாக அங்க பகிரப்பட்டு கொண்டிருக்கும். சேட்டலைட் ஃபெயிலியர் ஆகிற, அதாவது தோல்வி அடைந்த நிலையில மாறக்கூடிய சந்தர்ப்பங்களும் அந்த இடங்கள்ல இருந்திருக்கலாம். மக்களினுடைய தொலைத்தொடர்புகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கும் இருந்திருக்கும். ஈரான் முழுவதும் இன்டர்நெட் கட்டா இருக்கும். இவைகள் எல்லாமே வந்து சைபர் அட்டாக்கினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. பட் இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா ஈரானினுடைய சைபர் அட்டாக்கை தடுக்கிற டீம் வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்காங்க. ஆக இது ஒரு பாதுகாப்பை ஈரானியர்களுக்கு கொடுத்திருக்கு. இது ஒரு புறமாக இருக்கவங்க அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, மீண்டும் சவுதி அரேபியாவினுடைய படைகள் யமன்ல இருக்கிற யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற படைகள் மேல சுமார் 14 வான்வெளி தாக்குதல் இன்றும் சவுதி அரேபியா செஞ்சிருக்காங்க. இதனுடைய முக்கியமான நோக்கமாக சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற யமனுக்குள்ள இருக்கிற PLC தலைவர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஆபரேஷன் டேக் ஓவர் அப்படிங்கிற பேர்ல இந்த தாக்குதல்களை நாங்க தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதனுடைய முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, STC படைகள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற இந்த STC படைகள் யமன்ல இருக்கிற ஹத்ரமவுத் மற்றும் மஹ்ரா ஆகிய பிரதேசங்கள்ல நிறைய இடங்களை ஏற்கனவே பிளான் பண்ணி கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இவைகளை மீட்டெடுக்கும் முகமாக இந்த நடவடிக்கைகளை நாங்க செய்யறோம். ஆனா சவுதி ஆதரவு பெற்ற படைகளுக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆதரவு பெற்ற படைகளுக்கும் இடையில யமனுக்குள்ள யுத்தம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இருந்த போதிலும் எங்களுடைய இடங்களை மீட்டெடுக்கிறதுக்குரிய சிறிய முயற்சிகளை நாங்க செய்வோம். பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம STC-னுடைய இடங்களை மீட்டெடுக்கிறதுக்குரிய முயற்சிகளை நாங்க தொடர்ச்சியாக செய்வோம். அதுல ஒரு பங்குதான் சவுதி அரேபியாவினுடைய இந்த தாக்குதலும் அப்படின்னு சொல்லி சவுதி ஆதரவு பெற்ற படைகளினுடைய தலைவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம STC கட்டுப்பாட்டில் இருந்த ஏடன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஏடன் சர்வதேச விமான நிலையத்துக்கு சவுதியினுடைய முக்கிய அதிகாரிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு விமானம் வந்திருக்கு. அந்த விமானத்தை தரையிறங்குறதுக்கு அனுமதி கேட்கையும் இருந்து STC அதுக்கு அனுமதி வழங்காததை தொடர்ந்து உடனடியாக மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சவுதி உத்தரவிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து சவுதி ஆதரவு பெற்ற படைகள் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. தொடர்ச்சியாக இப்ப விமான போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து யமன்ல பாதிக்கப்பட்டிருக்கு. யமன்ல இருந்து இப்ப சவுதிக்கு போறவங்களோ வெளிநாட்டுக்கு போறவங்களோ போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு. ஏன்னா யமனை பொறுத்த வரைக்கும் ஏடன் சர்வதேச விமான நிலையம் தான் யமன்ல இருக்கிற ஒரே ஒரு மிக முக்கியமான விமானம். இங்க இருந்தா பயணங்கள்
இடம்பெறுமாக யமன் சம்பந்தமாகவும் ஈரான் சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்த மேலதிக தகவல்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். நாளை பேசலாம். தேங்க்யூ.